கோயம்புத்தூருக்கு சிட்டிக்குள்ளே வந்து 2 சென்ட் 2.5 சென்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 சென்ட்டில் 3 சென்ட்டில் தான் வீடு பார்த்துருப்போம். 5 சென்ட்டில் வீடு கிடச்சா எப்படி இருக்கும்? அதுவும் சிங்கிள் ஸ்டோரி டவுன் ஃபுல்லே 3 பெட்ரூமோட இருந்தால் எப்படி இருக்குங்க? அப்படிப்பட்ட வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்திங்கன்னா சவனம்பட்டி எந்த அளவுக்கு டெவலப்பிங் ஆகிட்டுக்குன்னு தெரியும். அந்த சவனம்பட்டி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷன். கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை பார்த்தாங்கன்னா யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏரியாவில் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டோட அருமையான பிளானிங் தாங்க. 5 சென்ட் இடத்த எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான பிளானிங் மூலமா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க இந்த வீட்டை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்தலாம் 35 அடி ரோடு பேசவோ 62 அடி நீளமாவோ கரெக்டாக 2170 ஸ்கொயர் ஃபீட்டில் 4.98 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 சென்ட்டுக்கு 2 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் கம்மி. பில்டிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஃபுல்லே வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டாக 3 BHK விட நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டோரியாக சூப்பராக எழுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ, லைட் கிரே, டார்க் கிரே, ஒயிட் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் கிளம்பி பார்த்திங்கன்னா மல்டி கலர் நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோ அளவு 21க்கு 20 தாராளமாக 3 பெரிய SUV கார் நிறுத்தலுக்கு போர்ட்டிகோ நல்லா பெருசாக இருக்குது. போர்ட்டிகோ ஏரியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. போர்ட்டிகோட பில்லர்ஸ்க்கு காம்பவுண்ட் வால் பில்லருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து நீட்டான கிளாஸி பின்ஸ் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா 5 சென்ட் அமைஞ்சனால வீட்டை சுற்றி நம்மளுக்கு நிறைய செட் பேக்கரியாக விட்டுருக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.25 அடி 3 அடி கேப் இருக்கனால எப்போவுமே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் எப்போவுமே நிறைய கிடைக்குங்க. அதே மாதிரி வீட்டோட நார்த் சைடிலும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கோ வீட்டோட செவுத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 அடி கேப் இருக்குங்க. வீட்டை சுற்றி நம்மளுக்கு இதே மாதிரி செட் பேக்கரை நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய லிவிங் ஏரியா அளவு 17க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்து ஃபால் சீலிங் வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் எப்போவுமே வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் சைட் வாலில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸை நம்மளுக்கு பொறுத்து இங்கே நம்மளுக்கு சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட் கீழே பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் எல்லாமே நமக்கு இருக்காங்க. ட்ராஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி முறையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11க்கு 16. டைனிங் ஹாலில் வந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகாத பொலியில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதில் நம்மளுக்கு மேலே வந்து 3 ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு நிறைய பேஸ் ஒன்றில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா வாலில் நம்மளுக்கு வந்து நல்லா நீட்டான டைல்ஸ் ரெடி பண்ணி மசாலா டேபிளில் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா கிச்சனும் சேர்த்து 3 UPS வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே வந்து கடப்பக்கால வச்சு நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷன் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட் இல்லைங்க கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் லேஃப்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு UPS ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு கலர் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைஞ்சிக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்.
அதுக்கு போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நம்மளுக்கு 2 கடப்பாக்கல் வச்சு அதில் நமக்கு பூஜை ரூம் ஷெல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 11க்கு 16ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய நம்மளுக்கு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் மிரர் டோர் நம்மளுக்கு. இதை போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் கூட நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க் இன் ஹோம் பண்ணுற மாதிரி இவங்க வந்து சூப்பராக பிளான் பண்ணி இன்டீரியர் ஒர்க் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 6க்கு 8. இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் பின்ஸில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம திரும்பி யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை வீட்டோட நார்த் வெஸ்ட் அதாவது வாயு மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 17க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை வந்து 2x4 ஐக்ளோசி விட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா 2 ஸ்பாட்லைட் மட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேஃப்ட் ஏரியா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே வந்து வார்ட்ரோப் மிரர் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளாக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 6க்கு 8ன்னு சொல்லிட்டு பெருசாக நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து மேலே டெரஸில் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் ஏரியா நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். எந்த பேங்க்கில் நம்ம ஃபைல் சூட்டுவதோ அந்த பேங்க்கில் தாராளமாக நம்ம சேங்ஷன் வாங்கிக்கலாம். இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேக்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் நம்மளுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கில் சின்னதாக நம்மளுக்கு வந்து பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல், துணி காய போகிறதுக்காக லேங்கல் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு சத்தி போகிற வழியில் பார்த்திங்கன்னா சவனம்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா விலாங்குச்சியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 1,70,00,000 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.